இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற கான்டென்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் நம்பர் எபிசோட் நம்பர் 17. ஓகேங்களா, 17வது எபிசோடை பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம கதிரையை ஆதிகுணசேகரனாக மாறி வந்திருந்தாப்புல. அப்போ பார்த்திங்க அப்படின்னா, நிறைய ஹீட்டடாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கிறப்ப, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது கதிரே அப்படின்னு சக்தி சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அதோட தொடரும்னு போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த எபிசோட்லேருந்தே கண்டினியூ ஆகுது, அந்த சீனோட கண்டினியூ ஆகுது. அப்போ யார் என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன நம்பலையேம்மா, நீ என்னை நம்பாமல் இருக்கியம்மா அப்படின்னு கதிர் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாப்புல. பேசி என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருக்குது, நான் அதுக்காகவாது இது நான் ஹேண்டில் பண்ணணும், வேறு வழி இல்லைம்மா, சூழ்நிலை அப்படி எனக்கு அமைஞ்சிருச்சுமா அப்படின்னோடனே ஞானம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாப்புல. ஏன்னா ஞானமும் பார்த்திங்க அப்படின்னா அண்ணனோட சேர்ந்து உழைச்சார் இல்லைங்களா, அவர் அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயும் ஆதங்கத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா தலைவன் ரொம்ப இதாக இருக்காப்புல. அப்படியே எல்லாத்தையும் பேசி, அப்புறம் அவங்க அம்மா மண்டையை லைட்டாக கழுவி அப்படி என்னென்னா அப்படி இப்படி நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் ஒழுக்கமாக இருப்பேனுங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அவருடைய இடத்துக்கு போகிறாப்புல, ஆதி குணசேகரனோட இடத்துக்கு போகிறாப்புல. அங்கே போனோடனே பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாற்று பத்திரம்னு ஒன்று வாங்கினாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆதி குணசேகரன் ரிலீஸ் ஆனாக்க அந்த பத்திரம் அந்த சொத்து எல்லாமே அவருக்கே போயிடும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டாப்புல. ஆக்சுவலாக கதைக்கு அப்புறம் தான் அது தெரிய வரப்போகுது, ஆதி குணசேகரன் இவன் பொறுப்பாக ஒப்படைச்சான்ல, அந்த பத்திரத்தை தான் இவன் கிழிக்க போகிறாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் பார்ப்போம் பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி அது அப்கமிங் எபிசோட்ஸில் தான் தெரியும். அப்படியே மீன்வைல் பார்த்திங்க அப்படின்னா, ரேணுகா, நம்ம கதிர், கரிகாலன் 3 பேருமே நம்ம ஞானத்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாப்புல. 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆதங்கப்பட்டு அழுதுகிட்டு அந்த மாதிரி ஒரு ட்ராமா சீன் ஒன்று நடக்குது. ஓகேங்களா, அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள 1008 அர்த்தங்களோட பார்த்திங்க அப்படின்னா நம்மளால பேசுகிறாப்படி. நம்ம சக்தி கொஞ்சம் எப்பயுமே 4 டைலாக் பேச சொன்னால் அதில் 4 அப்படின்னு சொல்லி தான் பேசுவாப்படி. அந்த மாதிரி ரொம்ப கம்மியான டைலாக்ஸ் தான் பேசுவார். ரேணுகா பார்த்திங்க அப்படின்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம்னாலும் மூச்சு முட்டை பேசினாலும் நல்லா பேசி விட்ருவாங்க. நம்மால் கரிகாலன் சைடில் சம்மந்தமே இல்லாமல் ஈ இருக்குல்ல, நம்ம மூக்கில் ஏறினா என்ன மாதிரியான ஒரு எரிச்சல் ஏற்படுத்துமோ அதே மாதிரி தான் டைலாக்காக பேசிகிட்டு இருக்காரு. ஏன் பேசுகிறாரு, எதுக்கு பேசுகிறாருன்னே தெரியல, ஆனால் பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த ரோலுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்றைக்கு அந்த ரோலுக்கு பயங்கரமாக இதாக போகுதுன்னு தெரில. அந்த ரோலே வேணாம் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலமை வராமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்த கரிகாலனுக்கும் இப்போ இருக்கிற கரிகாலனுக்கும் கொஞ்சம் ஏன்னா அது தேவையில்லாத ஆணி மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆதிரை வேணான்ட்டா, அப்புறமும் ஆதிரன்னா அப்புறம் தர்ஷினிங்கிறான். அந்த மாதிரி ஒரு ரோலு அது தேவையில்லாத ஒரு ரோலாக தெரியுது. அதாவது நல்ல சூடாக சுவையாக ஒரு பிரியாணி சாப்பிட்றப்ப திடீர்னு பல்லுலேருந்து லவங்கமோ பட்டையோ பட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி தான் இந்த ஈஸ்வரி கேரக்டரும் நம்ம கரிகாலன் கேரக்டரும். இதில் வேற ஈஸ்வரி ஃபோன் பண்ணி ஆகுது, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கலே எப்படி இருக்காப்புல, நாங்கள் வந்திருக்கலாமா, நாங்கள் வரலாமா, ஏன்னா அத்தைக்கும் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுது. அது அவன் ஒன்றும் திருந்தலமாமா அப்படிங்கிற மொமெண்ட்டு தான். இந்த வாட்டி 2 அந்த டைலாக் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, ஒன்று நம்ம ஆள் கதிருக்கு, இன்னொன்று நம்ம ஈஸ்வரிக்கு. ஓகேங்களா, அதுலேயும் இந்த கதிரோட மாமனார் இருக்கார் இல்லைங்களா, அவர் அப்படியே இன்னும் உசுப்பேத்துற லெவலில் பேசி திரும்பியும் அவளுங்களெல்லாம் அடுப்படியில் உட்கார வைக்கணும், என் பொண்ணாக இருந்தாலும் சரி மற்றவளுங்களாக இருந்தாலும் சரி அப்படின்லாம் பேசும்போது எனக்கு என்னமோ பெரிய வில்லங்கம் பண்ண போகிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா கதிரை மொத்தமாக முடிச்சு விட்றதுக்காண்டி இப்படிலாம் சொல்கிறாரோ அப்படின்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப அவர் நொந்து போயிருப்பார் இல்லைங்களா, இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியுது. 2வது அவரும் ஒரு
கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. கௌரவமாக வாழ்ந்திருப்பாரு. திடீர்னு பார்த்தா நம்ம பொண்ணு இப்படியெல்லாம் கஷ்டப்படுதே அப்படின்னு நினச்சி ஒரு பெத்த அப்பனா அவருடைய ஆதங்கத்தையும் கோவத்தையும் வந்து காட்டுறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பாக இப்போ அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆதிகுணசேரனை காட்டல, மற்ற கேரக்டர்ஸ் எதையுமே காட்டல. ஓவராலாக இதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. சர்க்கிளை கம்மியாக முடிச்சிட்டாங்க. கதிருக்கு மட்டும் ஒரு நெகட்டிவ் ஷேடை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓவராலாக இந்த சீரியலோட எபிசோட்ஸு இப்படி தான் போயிருக்கு. அப்கமிங் எபிசோட்ஸில் தான் தெரியும் அடுத்து இது எப்படியெல்லாம் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ தான் மக்களே. நான் இந்த வாட்டி ப்ரோமோவும் பார்க்கல. அப்படியே சீரியல் பார்த்தேன். சீரியல் பார்த்த வேகத்தில் போய் படுத்து தூங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால தூங்கிட்டேன். அடுத்து வர்ற எபிசோடை பார்த்துட்டு அப்படியே நம்ம அதுக்கும் சேர்த்து அடுத்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணிடலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிவிடுங்க. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார். அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் பேக் ஆன் அஃபிஷியல். நன்றி, வணக்கம்.